வசதியை கொடு. என் மக்களுக்கு அடிப்படை வசதியை கொடு. தண்ணீர் வசதி இல்ல, ரோடு இல்ல, தெருவிளக்கு இல்ல. இந்த 3 அடிப்படையா இல்லாத இந்த ஊராட்சி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அரிசி பரியாங்கப்ப ஊராட்சி தெரியல. மாவட்ட நிர்வாகத்துக்கு இந்த ஊராட்சி தெரியல. ஊரக வளர்ச்சி துறைக்கு தெரியல. நம்மளும் சாலையில நடந்த எத்தனையோ போராட்டங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போல. ஆனா இங்க போடப்படாத சாலையில இருக்கிற சேற்றுல இறங்கி முட்டி போட்டு யாசகம் கேட்டு நூதன முறையில ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒருத்தவங்க ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தண்ணீர் வசதி இல்ல, ரோடு இல்ல, தெருவிளக்கு இல்ல. கடலூர் அடுத்து வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையுடைய அமைச்சரின் சொந்த தொகுதியான குறிஞ்சிப்பாடி பகுதிக்குட்பட்ட அரிசி பெரியாங்குப்பம் ஊராட்சியில சரியான சாலை வசதி இல்லாம செம்மண் சாலை தான் போடப்பட்டிருக்கு. கூடவே அந்த சாலையில பயங்கரமா சேற்று இருக்கு. அந்த சேற்றுல குண்டும் குழியுமா இருக்கிற அந்த இடத்துல வாகனங்கள் வந்துட்டு போகும்போது நிறைய விபத்துகள் ஏற்படுறதா சொல்லப்படுது. கூடவே மின் வசதி இல்லாததால நைட் டைம்ல குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்கிறதாவும் பலமுறை புகார் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஊராட்சி மன்ற துணைத் தலைவி சுபஸ்ரீ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த செம்மண் சாலையில இருக்கிற சேற்றுல இறங்கி முட்டி போட்டு யாசகம் வேண்டி நூதன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஊராட்சியில வர நிதிநிலை இதுவரைக்கும் இல்ல, கூடவே எந்த ஒரு பணியும் இதுவரைக்கும் நடக்காததால மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறதாவும் சொல்லிருக்காங்க. சோ ஊராட்சி அதிகாரிகள் இதுவரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கல, இதுக்கப்புறம் அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு நூதன ஆர்ப்பாட்டம் பாக்குறவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்கியதா சொல்லப்படுது.